அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடான 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி, உங்கள் ராசி அதிபதி யார்? சனி 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் மீன ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு பாருங்கள் 7ஆம் இடத்துல கேதுவும் உங்கள் ஜென்ம ராசியிலே ராகு இருக்கார். சரிங்களா? இதுதான் இந்த வருடங்களுக்கு உண்டான அமைப்பு. இப்படி தான் இருக்குது கிரகங்கள். இந்த வருடம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகும். அது முடிஞ்சு 45 நாளே பாருங்கள் குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிரும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அது 5ல் இருக்க குரு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார், உச்ச வீட்டுக்கு போயிடுவார். கடகராசிக்கு குரு போகிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அமைப்பு வரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, உச்சம் பெறக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. ஏன்னா கும்பராசிக்காரங்க வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ 6ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவார். கேட்ட இடத்துல கடன் வாங்கி கொடுத்துருவார். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்குங்க. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க, வெளிநாடு போகலைங்க சார், பாஸ்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, வீசா பிரச்சனை, அதில் வீசாவில் ஃபெயில் ஆகிட்டோம், அப்படியே தள்ளி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாஸ்போர்ட் பிரச்சனை, வீசா பிரச்சனைலாம் ரூட்டு கிளியர் ஆயிரும். அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. வருமான ஸ்தானத்தை பணத்தை கொடுக்குற இடத்தையே உங்களுக்கு, அதாவது குருங்கிறது பணத்தை கொடுக்குற கிரகம், அது தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ பணம் வரப்போது, வருமானம் வரப்போதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். ஏன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால என்ன பண்ணியிருப்பாருன்னா, வாயினால் கெட்டிருப்பீங்க, நல்லது கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும். எல்லாமே இந்த 2 இருக்க சனி கொடுத்துருப்பார். பாத சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு. அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 7.5 சனி முழுமையாக உங்களை விட்டு விலகிடும். கவலையப்படாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்க சனி குரு பார்வை விழுகிறதுனால இந்த வருடம் ஜூன் மாதத்து 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், பணம் வரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கவலையப்படாதீங்க. 6ல் குரு உச்சமாக இருக்காருங்க. ப்ரொமோஷன் கிடச்சிரும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார், ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த வருடம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, ஒரு ஊரில் இன்னொரு வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த வருடம். 6ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு. ராசியில் உங்களுக்கு ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்குங்க. ராசியில் இருக்கிற ராகு தான் உங்களை போட்டு குழப்பத்திலே வச்சுட்ருக்காரு. உங்களை ஆசை அதிகமாக உங்களை தூண்ட வச்சுட்ருக்காரு. பேராசை பெருநஷ்டங்கிறனால உங்களுக்கு நிறைய ஒரு சில பேரில் டைவெர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கும்பராசிக்காரங்களை. மைண்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராகு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஏன்னா ஒரு குழப்பத்திலே இருக்கும். ராகு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். ஏன்னா ராகு திருப்திப்படுத்தவே முடியாது. கேது கூட சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். கேது தடை பண்ணக்கூடிய கிரகம். ஆனால் ராகு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். ராசியில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா, ரொம்ப ஆசையை தூண்ட வச்சுருவார். எதாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவீங்க. அதனால் ஆசை எல்லாமே கொஞ்சம் இந்த வருஷம் உங்களுக்கு குறைச்சிக்குங்க. யாரையும் நம்பிடாதீங்க. புதுசாக நான் புது ஆட்கள், புது அறிமுகங்களாக கிடைக்கும். அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, நம்பிட வேண்டாம். அப்போ ராசியில் இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா பேராசை பெருநஷ்டங்கிறதுல போய் தள்ள வைக்க பார்க்கும். கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டிசம்பர் மாதம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். அந்த ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 6ல் கேது வர்றது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல கேது வரதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. வியாதி இல்லாமல் பண்ணுவார். ஹெல்த் பிரச்சனை இருக்கா, கேது ஹெல்த் பிரச்சனை ரெடி பண்ணி விடும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடன் இருக்க, பெரிய கடன் இருக்க, கடன் சுமை கொஞ்சம் கம்மியாகும். நல்ல கடன், சுப கடன் நீங்கள் வாங்கலாம். பெருசாக கடன் வச்சுருக்கவங்களுக்கு அந்த பெரிய கடன் சிறிய கடனாக மாறிடும். இல்லை கடனே அடைப்பீங்க. இது நடக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது உங்களுக்கு. அப்போ கடன், நோய் எதிர்ப்புகள் தீரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். கடன் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வருங்க இந்த வருஷம். ஏன்னா கும்பராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா 2023, 24, 25 படாதுபாடுபட்டீங்க. 2023, 25, 25 எல்லாம் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்டா வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும். மன அழுத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஹெல்த் பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மன உளைச்சல், தன்னைத்தானே அழுகிறது, வாய் விட்டு கதறி அழுது, இந்த கதையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு நடந்தது. கும்பராசிக்காரங்களுக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சதயமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 2023, 24, 25 படாதபாடுபட்டீங்க. உங்களை போட்டு சனி புழிஞ்சு எடுத்திருப்பார். ஜென்ம ராசியில் இருக்க சனி ஏகப்பட்ட சோதனைகளை கொடுத்துருப்பார். அந்த சனி இப்போ 2ஆம் இட வாக்குஸ்தானத்தில் இருக்கார். வாயால் கெட்டிருப்பீங்க, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும், பண கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை விழுகிறதுனால, 2ஆம் இடத்து மேலே குரு பார்வை விழுகிறதுனால எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் இந்த வருஷம் கவலைப்படாதீங்க.
கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவுகால பிறக்க போகுதுன்னு சொல்லிடலாம். அது 2027 உங்களுக்கு உங்களை பிடிச்ச 7.5 கம்ப்ளீட்டாக விலகிரும். அதுக்குண்டான ஒரு அஸ்திவாரமே இந்த வருஷம் சொல்லிடலாங்க. சில நல்ல அமைப்பு தேடி வரும், சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும், உங்களுக்கு நல்லா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், இந்த வருஷம் குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே 7.5 சனியில் கடைசி பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ம சனியிலோ பாத சனியில் தான் ஒரு சில பேருக்கு குடும்பமே அமையும், புத்திர பாக்கியமே கிடைக்கும். அதனால் அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. இப்போ குரு உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறனால, ராகு இங்கே வர்றதுனால இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபாரின் ட்ரிப்பு, ஃபாரின் ட்ராவல் சக்ஸஸ் ஆகும். குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை விருச்சிக ராசி பார்க்குறதுனால தொழில் நல்லா இருக்குங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 6ங்கிறது கடன், 10ங்கிறது தொழில், 2ங்கிறது வருமானம். அப்போ கடன் வாங்குறீங்க, தொழில் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பணத்தை சம்பாதிக்கிறீங்க, கடன் அடைக்கிறீங்க, அதில் அப்படியே உங்கள் வாழ்க்கை போகும். 7.5 முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆயிடுவீங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். ஏன்னா சனி மேலே குருவோட பார்வை விழுந்து உங்கள் ராசி மேலே இருக்க ராகு கேது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி போகிறனால இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பார்க்க முடியும், சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் ஏஜ் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, என்ன பிளானட் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தியா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தியா, இப்போ என்ன போயிட்டுருக்கு, உங்களுக்கு கரண்ட்டாக என்ன டைம் போயிட்டுருக்கு, இது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு வேலை விஷயம் தொழில் இதெல்லாமே உங்களுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுத்துரும். அதேமாதிரி ராகுக்கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால அதுவும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் இந்த வருஷம் குரு பார்வை இருக்கிறதுனால சனி கொஞ்சம் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்துடும் 2027. அதுக்குண்டான அஸ்திவாரம் தான் இந்த 2026. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும், பயன்படுத்திக்கங்க. குடும்பம் அமையிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, சொந்த தொழிலில் பெருசுப்படுத்துறது, இல்லை புதுசாக சொந்த தொழில் ஆரம்பித்து அதில் ஜெயிக்கிறது, அதுக்குண்டான அத்தனை அமைப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு தேடி வரும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பம்ங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு சேமிப்புக்கு உண்டான ராசி தான். பொதுவாகவே கும்பம்ங்கிறது சேமிப்பு. ஏன்னா உங்கள் ராசி குடம் தான், பானை, ஏதோ ஒன்று சேமிப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அந்த சேமிப்பெல்லாம் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கரைஞ்சி போயிடுச்சு. எப்படா நம்ம சேர்த்தி வைப்போம், எப்படா நம்ம பணத்தை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்கீங்க. அது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஏன்னா கும்பம்ங்கிறது ஒரு சேஃப்டிக்கு உண்டான ராசி. சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க, சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணி ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஆனால் இந்த வருஷம் சேமிப்புக்கு உண்டான அமைப்பு தேடி வருங்க. பணத்தை சேமிப்பு பண்ண போகிறீங்க, வேலை தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்க போது, குடும்பம் நல்ல குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிடும். இதெல்லாம் கண் கூட பார்க்க முடியும். உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருந்து நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த வருஷம் நீங்கள் கொடுத்து வச்சோங்கன்னு சொல்லிடலாம். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் நடக்காது. அதுக்கு உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். என்ன தசாபுத்தி போகுதுன்னு மட்டும் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.